ஹலோ, இந்த குட்டியோட அப்டேட் பற்றி எல்லாரும் கேட்டே இருந்தீங்க. என்ன ஆச்சு இந்த குட்டிக்கு அப்படி சொல்லிட்டு. இந்த குட்டிக்கு என்ன ஆயிருக்குன்னா, கண்ணில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி இந்த இந்த ஹைஸ் இருக்குல்ல, இது வந்து இப்போ ஃபுல்லாகவே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த ஐஸ்லயும் வந்து இப்போ அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன ஆச்சு ஏதுன்றது எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் வளர்த்துருக்காங்க, பட் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு வளர்த்தவங்களை பத்தி 0 ஐடியா. அவங்க யாரு, பிரீடரா, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் சொன்ன வரைக்கும் பார்த்தா எனக்கு என்னமோ பிரீடர் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொடுங்க நான் வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கான்வோ போயிருக்கு. எனக்கு அதை பத்தி எக்ஸாக்டா எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனா நம்ம கையில இப்ப இருக்கா இந்த குட்டி, பட் அதை சரியா டேக் கேர் பண்ணலன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பப்பியை கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் அந்த பப்பியை பத்தி திருப்பி கேட்கவே கூடாது அந்த பப்பியை அப்படின்றாங்க. விட்டுடுறாங்கல்ல, அவர் ரொம்ப டல்லா இருக்கா. அந்த பப்பியை திருப்பி கேட்கக்கூடாது, நான் சரி பண்ணி யாருக்கு கொடுக்கணுமோ நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு சர்வே வாவா, எந்த அளவுக்கு சர்ஜரி ஒர்க் அவுட் ஆகும், எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்குமே ரொம்ப நியூ இந்த மாதிரி ஒரு குட்டி டைனி ரெஸ்கியூ எனக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 டேஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்ணில் வந்து மெடிசன் போடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஐஸ்லையுமே ட்ராப்ஸ் போட சொல்லியிருக்காங்க. 5 டேஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு என்னென்னு. இன்னைக்கு கொஞ்சமாக ட்ரிப்ஸ் போட்டாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க.